வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழரசு கட்சி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் திகதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்றதற்கு அமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளதுடன் அதற்கான கட்டுப்பணத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் உள்ளடங்கிய கட்சி முக்கியஸ்தர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியும் தமக்கான கட்டுப்பணத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். இதன்போது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீபவானந்த ராஜா உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தமை அவதானிக்க முடிந்தது. கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னும் அடிகளார், வழமை போல இந்த வருடமும் இந்திய இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்கின்றனர் என்றும், இரு நாட்டு பக்தர்கள் 8000 பக்தர்களும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து 100 குருக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கின்றனர். மேலும் நெடுந்தீவு பிரதேச சபை, ஜாழ் மாவட்ட செயலகம், கடற்படை இணைந்து இந்த ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதுடன் நாளைய தினம் அதிகாலை 4:30 மணிக்கு குறிகாட்டுவானுக்கான பேருந்து சேவைகள் இடம்பெறும் என்றும், குறிகாட்டுவானில் இருந்து படகு சேவைகளும் இடம்பெறவுள்ளது. இதேவேளை குடிநீர், உணவு, மலசலக்கூடம் என அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே இந்த திருநாளின் ஊடாக ஆசி பெற அனைத்து பக்தர்களையும் அழைத்து நிற்கின்றோம் என்றும், இன்று மாலை 4 மணியளவில் திருச்செபமாலையும், அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை, திருப்பலி, கருணை ஆராதனையை தொடர்ந்து புனித அந்தோணியாருடைய திருச்சொரூப பவனி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் காலை 7 மணிக்கு திருநாள் திருப்பலி ஆயர் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளதாகவும், இது தவிர இலங்கையின் தென்பகுதி சகோதரர்களும் வர இருப்பதனால் சிங்கள மொழியிலும் சில வழிபாட்டு பகுதிகள் இடம்பெறவுள்ளன. சிங்கள மொழியில் மறையுரை ஆற்றுவதற்காக கொழும்பு மறை மாவட்டத்தில் இருந்து அருட்தந்தை சிஸ்வாண்டி குருஸ் அடிகளார் கலந்து கொள்ளவுள்ளார். மேலும் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்செப மாலை இடம்பெறும் என்றும், 7 மணிக்கு திருநாள் திருப்பலி ஆரம்பமாகி சுமார் 9 மணி வரை திருநாள் திருப்பலி இடம்பெறுவதுடன் திருவிழா நிறைவு பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டில் இருந்து கைக்குண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்நேவ வீட்டில் இன்று காலை கல்நேவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படகினரும் இணைந்து நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது இக்கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாகா நகர் பகுதியில் 2 வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் 68 வயது ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மாவான 74 வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவருமே வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் அவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலுந்து ஆணைக்குழு அறிக்கை இன்று காலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார். பட்டலந்து அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது தெரிவித்தார். அதன்படி இந்த அறிக்கையை சட்டம் அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக 2 நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
அரசாங்கத்தின் வழிநடத்தலுக்கு அமைய தேர்தல் பணிகளுக்கான திகதிகளை நிர்ணயிக்கவில்லை. ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம். தேர்தல் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல்கள் மற்றும் வேட்புமனுக்கள் மீதான முறைப்பாடுகளை ஆராய்ந்ததன் பின்னரே வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றதன் பின்னர் 35 நாட்களுக்கு குறையாமலும் 49 நாட்களுக்கு அதிகரிக்காமலும் என்ற வகையில் பிரச்சார நடவடிக்கைக்கு கால அவகாசம் வழங்கப்படும். இந்த கால வரையறை உள்ளடங்கியதாக வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைவாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று வர்த்தமானி பிரசுரத்தினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடாத்தி முடிப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றமே கொள்கை ரீதியில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டு சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை முன்னெடுப்போம். மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு என்றார். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளின் தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதத்தை வெளியிடுவதற்காக நாளை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் உள்ளிட்ட மாகாண அலுவலகங்கள் காலை 8:30 மணியிலிருந்து நண்பகல் 12:30 மணி வரை திறந்திருக்கும் என்று பதில் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெரும தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் திகதியில் இருந்து ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர்களுக்காக தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதத்தை வெளியிடுவதற்காக மாத்திரம் நாளைய தினம் ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் காலி, குருணாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் திறந்திருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரையில் கோரிக்கை முன்வைக்காத இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை விண்ணப்பதாரிகள் பாடசாலை அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரினூடாக உறுதிப்படுத்தப்பட்டு பூரணப்படுத்தப்பட்ட கோரிக்கை பத்திரத்தை எடுத்து வர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.